சம்மர் வந்துருச்சுனாலே இந்த டாலியாக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா, அப்படியே பயங்கரமா பூ வரும். பட் இந்த டாலியா வந்து லாஸ்ட் இயர் வரவே இல்ல. அதாவது செடி வர வர அந்த நத்த வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு செடி வளர விடாமயே பண்ணிருச்சு. ஸோ, அந்த கலர் இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இந்த பூ வந்து ஒரு பெரிய சைஸ் பூ. நல்லா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க என்னோட முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்க எவ்வளோ பெரிய அந்த இதழே பாருங்க உங்களுக்கு தெரியுதுல்ல. இது நல்லா அழகா நடுவுல வந்து ஒரு மாரி கர்ல் ஆயிடும். இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எப்படியும் சீசன் முடிய போகுதுல்ல. குளுரெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ, அதனால பூவும் சின்னதாகிட்டே வரும் அடுத்தடுத்து. அந்த பெரிய சைஸ்ல இருக்கு. பட் அடுத்தடுத்து வளர்றதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சின்னதாயிடும். ரொம்பன்னு சின்னதுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். பட் ஸ்டில் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ மொட்டுங்க இருக்குன்னு. இது பூவே ஒரு 50 பூக்கு மேலேயே இருக்கும். அந்த பார்த்தாலே அந்த ஆரஞ்சு கலர்ல ஃபுல்லா அழகா இருக்கும். அந்த போனாலே அந்த சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்கு நிறைவா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு மாரி கார்டன் பக்கம் பின்னாடி சைட் போனாலே ரொம்ப அழகா இருக்கும். இது பாருங்க இந்த ஏரியாலாம் இப்ப தான் குட்டி குட்டியா வளருது. நான் சொன்னேன்ல லாஸ்ட் டைம் ஒரு மழையில நல்லா எல்லாம் உடைஞ்சு விழுந்துருச்சு. அப்ப அதெல்லாம் கட் பண்ணி வீசியாச்சு. இப்ப திரும்ப அது வளருது. பட் இனிமேல் பெருசா வளர்ந்து மொட்டு வச்சு வருன்றது இல்ல. பட் ஆனா இந்த பூவே இவ்வளோ எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் இருந்ததுன்னா இன்னும் கொச்ச கொச்சன்னு வரும். நான் நினைக்கிறேன் ஒரு 2 இயர்ஸ் பேக் வீடியோ போட்டிருப்பேன். நல்ல நெறைய பூ இருக்கும். அதுக்கு பார்க்க கம்மி தான். பட் இது நெறைய பூ இருக்கு. ஒரு 50, 60க்கு மேல